Hello students, today we are going to prepare final accounts from single entry system. So sums பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போர்ஷன்ஸ்ல இருந்து ஒரு சைக்கிள் டெஸ்ட்டுக்காக ஒரு சின்ன 35 மார்க்ஸ் ஒரு क्वेश्चन ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஃப்ரீ டைம்ல நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. First question, find out profit or loss. Next one, calculate the missing information. Next, third question, calculate the missing figure. Fourth one, find out credit sales. Fifth one, find out credit purchases. Sixth one, prepare the opening capital and closing capital. Then statement of affairs. Seventh one, prepare the total debtors account, creditors account, bills receivable account, bills payable account. Okay. Now we are going to prepare trading and profit and loss account and balance sheet from incomplete records. Listen the question. From the following details of Abdul, who maintains incomplete records. Incomplete records. Prepare trading and profit and loss account for the year ended 31st March 2018 and a balance sheet as on date. So, நம்ம final accounts prepare பண்ண போறோம். இந்த மெத்தட்ல single entry system incomplete records. நம்ம லாஸ்ட் இயர் +1ல பார்த்ததுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா +1ல நீங்க ப்ரிப்பேர் பண்ற ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு அவங்க ஒரு ட்ரையல் பேலன்ஸ் பிளஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கம்ப்ளீட்டடா இருக்கும். அதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். பட் இதுல சில ஐட்டம்ஸ் மிஸ் ஆகி இருக்கும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். First, particulars 1/4/2017 opening balance, 31/3/2018 closing balance. First one, stock opening balance 1 lakh, closing balance 50,000. Sundry debtors opening balance 2,50,000, closing balance 3,50,000. Cash opening balance 25,000, closing balance 40,000. Furniture opening balance 10,000, closing balance 10,000. Sundry creditors opening balance 1,50,000, closing balance 1,75,000. Then other details, drawings 40,000. Drawings liability side. Discount received, profit and loss account, credit side. Profit and loss account, credit side. Discount allowed, profit and loss account, debit side. Cash paid to creditors. Creditors account open பண்ணுவோம் இல்லையா, அதுல அப்ளை பண்ணிப்போம். Next, cash received from debtors. Debtors account, credit side. Cash paid to creditors, creditors account, debit side. Sundry expenses, profit and loss account, debit side. Capital as on 1/4/2017. Listen, இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு கேபிட்டல் 1/4/2017 கொடுத்துருக்காங்க. 1/4/2017 ஓப்பனிங் கேபிட்டல். நம்ம ப்ரிப்பேர் பண்ற ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல். சப்போஸ் நெக்ஸ்ட் வர கொஸ்டின்ஸ்ல இந்த ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் வச்சு அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி
டிஃபரன்ஸ் பிட்வீன் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின்ல டைரக்டா அவங்க கொடுத்தனால நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். இது எந்த பக்கம் வரும், லைபிலிட்டிஸ் சைடு. கேபிட்டல்னு போடுவோம் இல்லையா, கேபிட்டல் அண்ட் நெட் ப்ராஃபிட். ஸோ அந்த கேபிட்டல் தான் 2,35,000. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் 1 lakh, க்ளோசிங் ஸ்டாக் 50,000. நெக்ஸ்ட் நம்ம எழுத போறது பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ் பத்தி இந்த கொஸ்டின்ல எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை. சேல்ஸ் பத்தின டீட்டெயில்ஸும் அவங்க கொடுக்கல. ஸோ இந்த பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். அதுதான் மிஸ்ஸிங் டேட்டாக்கு வந்து நம்ம வந்து பர்டிகுலர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டெப் 1, find out the credit sales. Then step 2, find out the credit purchases. Then prepare the trading account, profit and loss account and balance sheet. First one நம்ம prepare பண்ணது total debtors account to find out the credit sales. Next total creditors account, find out the credit purchases. Then prepare the trading and profit and loss account and balance sheet. Okay. Step 1, total debtors account. Debtors, sundry debtors information கொடுத்திருக்காங்க. Opening balance, closing balance. So to balance brought down by balance carried on. Then other details, discount allowed, profit and loss account, debit side and debtors account. Discount received, profit and loss account credit side and creditors account. Cash paid to creditors account. Cash received from debtors account. Okay. So opening debtors, closing debtors, then discount allowed, credit side. Cash received from debtors 5,35,000, debtors account, credit side. Solution: total debtors account debit, credit, particulars rupees. To balance brought down 2,50,000 by cash account received, cash received from debtors 5,35,000 by discount allowed 25,000 by balance carried on, closing balance 3,50,000. Credit side total 9,10,000, debit side total 2,50,000. Difference 6,60,000. To sales account 6,60,000. So the sales account போடாம இதுக்கு பக்கத்துல நம்ம என்ன பண்ண போறோம், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம், credit sales. So within bracket write credit, then balancing figure. சேல்ஸ் அக்கௌண்ட் மட்டும் போட்டு பேலன்சிங் ஃபிகர்னு போட்டு விட்டுடுறீங்க. கிரெடிட்ன்ற வேர்டையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணுறது கிரெடிட் சேல்ஸ். சேல்ஸுன்றப்ப அது கேஷ் சேல்ஸாகவும் இருக்கலாம், அது கொஸ்டின்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணுறது கிரெடிட் சேல்ஸுன்றனால இந்த கிரெடிட்ன்ற வேர்டையும் மென்ஷன் பண்ணணும். மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்றனால பேலன்சிங் ஃபிகரையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். Listen the question. First debtors முடிச்சிட்டோம். Next creditors account. Sundry creditors, opening balance, closing balance. Opening balance 1,50,000 by balance brought down to balance carried down. ஸோ அந்த பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேரி டவுன் போடும்போது சம்டைம்ஸ் நீங்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா ரெண்டையும் மாற்றி எழுதிடுறீங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக நம்ம அந்த காலம் வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர்ஸ் காலம் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இது ஏ, ஓகே, இது பி, இது சி. ஓகே, இப்போ பாருங்கள், சன்ட்ரி டெப்டார்ஸ்க்கு பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு நம்ம என்ன எழுதுவோம், டு பேலன்ஸ் brought down B bar D. Closing balance-க்கு C bar D. அப்போ டெப்டார்ஸ்க்கு பேலன்ஸ் brought downன்றப்ப Bன்றனால இதை brought downல போட்டுடுவீங்க, Cன்னு இருக்கிறனால carry down. இந்த மெத்தட் சும்மா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் brought down, அந்த brought down எழுதுகிறோம் இல்லையா, 1,50,000
then balance carried on 1,75,000, then discount received creditors account, next cash paid to creditors. இப்போ இந்த வேல்யூவை creditors accountல அப்ளை பண்ணலாம். Total debtors account, debit side to cash account, cash paid to creditors 4,50,000, to discount received 20,000, to balance carried on closing balance 1,75,000, by balance brought down opening balance 1,50,000. Debit side total 6,45,000, credit side total 1,50,000. So difference 4,95,000. 4,95,000 by purchases account, credit என்ன purchase, credit purchase, balancing figure. Next step, இப்போ ரெண்டு இன்ஃபர்மேஷன் பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ் ரெண்டையுமே கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது இந்த புக்ஸ் ஆஃப் அப்துல் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018. நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். First one, listen the question. Stock, opening stock. So 2 opening stock, 1 lakh. Outer column. Then purchases. நார்மலாக நம்ம பர்ச்சேசஸ் அப்படியே போட்டுடுவோம் இல்லையா. பட் இந்த மெத்தடில் என்னென்னா நமக்கு 2 டைப் ஆஃப் பர்ச்சேசஸ் சேல்ஸ் கொடுத்துருப்பாங்க, கேஷ் அண்ட் கிரெடிட். ஸோ பர்ச்சேசஸ் செமிகோலன் பர்டிகுலர்ஸ் காலம் கேஷ் தென் கிரெடிட். இந்த கொஷினில் நம்ம கேஷ் பர்ச்சேஸ் பற்றி எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கல. ஸோ நம்ம டேஷ் போட்டுறோம் இன்னர் காலம். தென் கிரெடிட் பர்ச்சேசஸ் நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம், 4,95,000. ஸோ 4,95,000. ஸோ கேஷ் அண்ட் கிரெடிட் ரெண்டையும் ஆட் பண்ணி கீழே நம்ம போட்டுறோம் 4,95,000. Then next step என்ன, less purchase return. purchase return value கொஸ்டின்ஸில் கொடுக்கல. ஸோ இது வந்து 0. outer column 4,95,000. next credit side sales. sales amount debtors accountல calculate பண்ணியிருக்கிறோம் இல்லையா. என்ன sales, credit sales 6,60,000. so by sales semicolon same procedure, cash and credit. cash column 0, credit 6,60,000, total 6,60,000 less sales return 0, outer column 6,60,000. then by closing stock value, stock opening stock, closing stock value 50,000. credit side total 7,10,000, debit side total 1 lakh plus 4,95,000. so 5,95,000. மலிசன் பொதுவாக பசங்க என்ன பண்ணுற தப்பு இந்த சம்மில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்குக்கும் நெக்ஸ்ட் இந்த டோட்டலுக்கு முன்னாடி இருக்க அந்த பர்ச்சேசஸ் இந்த டோட்டலுக்கு பார்த்திங்கன்னா நடுவில் லைன் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இந்த ஓப்பனிங் கேபிட்டலை நீங்கள் அடிஷனில் சேர்க்காமல் விட்டுடுவீங்க. இந்த மிஸ்டேக்ஸ் தான் அதிகமாக பண்ணுறீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 lakh plus 4,95,000 5,95,000. difference 7,10,000 minus 5,95,000 1,15,000. 1,15,000 to gross profit carried on balancing figure, then by gross profit brought down 1,15,000. next step, prepare the profit and loss account. profit and loss account only 3 items: discount received profit and loss account credit side, discount allowed profit and loss account debit side, then sundry expenses profit and loss account debit side.
profit and loss account, debit side to discount allowed 25,000, to sundry expenses 30,000, gross profit brought down ஏற்கனவே போட்ட amount தான் 1,15,000, by discount received 20,000, 1,15,000 plus 20, 1,35,000, credit side total 1,35,000, debit side total 25 plus 30, 55, difference amount 80,000. So to net profit carried on, balancing figure 80,000. Then by net profit brought down 80,000. Next step, balance sheet. First total, prepare the total debtors account, then total creditors account. Next step, trading and profit and loss account, trading account balance to gross profit carried on, then prepare the profit and loss account. Next step, balance sheet. Balance sheet prepare பண்றப்ப நம்ம வந்து இந்த closing balance amount values மட்டும் தான் எடுத்துப்போம். இது நமக்கு தேவையில்லை. ஓகே, இந்த closing balance value மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ இதில் இதெல்லாம் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் asset side closing stock, then closing sundry debtors, closing cash balance, closing furniture value, closing sundry creditors, then drawings liability side, closing sundry creditors liability side, drawings liability side, capital as on 1/4/2017 இதுதான் நம்ம கேபிட்டலுக்கு எடுத்துக்க போகிறோம். Balance sheet format, balance sheet as on 31st March 2018, liabilities, assets. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டிருக்கிறோம், பேலன்ஸ் ஷீட். இங்கே ஏன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடல, நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் மிஸ் ஆகி இருந்துச்சு. இப்போ மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம எடுத்தனால அங்கே என்னென்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், பேலன்ஸ் ஷீட். ஓகே, asset side, closing stock 50,000, sundry debtors 3,50,000, cash 40,000, furniture 10,000, debtors 3,50,000. Then liability side, capital as on 1/4/2017 2,35,000. Then net profit நம்ம calculate பண்ணோம் இல்லையா 80,000, add 3,15,000 less drawings 40,000, இதை மைனஸ் பண்ணால் 2,75,000. sundry creditors closing balance 1,75,000. ஸோ ரெண்டு பக்கமாக ஆட் பண்ணுறப்ப டோட்டல் 4,50,000. இந்த க்ளோசிங் பேலன்ஸுக்கு வேல்யூஸ் எடுக்கும்போது பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம வேல்யூஸ் எடுக்கிறப்ப க்ளோசிங் பேலன்ஸ் வேல்யூவை தான் எடுத்துக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ.